ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் முட்டை சாதம் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி 1 எடுத்துக்கோங்க. குடமிளகா ஆஃப் எடுத்து எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் அது எல்லாத்தையும் போட்டு பவுடராக இருந்தால் கூட அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். அது நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரையும் வதங்கணும். அது நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்தால் தாங்க டேஸ்ட்டு. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா இலை 10 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம போட்டுக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க. அது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா பவுடர் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை வேறு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனை வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்கு தாங்க சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து எனக்கு 3 எக்கு வந்து தேவைப்படுதுங்க. அதுக்கு வந்து எக்கை உடச்சி போட்டுக்கலாங்க. அது நல்லா எக்கை ஊற்றுனதுக்கப்புறம் உடனே வந்து எக்கை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டுங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும். அது வெந்ததுக்கப்புறம் அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது குட்டி குட்டி பீசஸாக தாங்க நம்மளுக்கு வரும். அப்போ கொஞ்சம் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்குங்க. அது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் அது சாப்பாடுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த ரைஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவோட ஆட் பண்ணி ரைஸையும் ஆட் பண்ணிட வேண்டியதாங்க. இதை வேகட்டுங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன் மசாலாவே ஆட் பண்ணிக்கலாங்க. அதை போட்டு சும்மா ஒரு 2 டைம்ஸ் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எக்கு குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதையும் எடுத்து இதோடய சேர்த்து இதையும் ஒரு 2 டைம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒயிட் ரைஸ் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுதாங்க இப்போ ஆட் பண்ண போகிறேன். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நான் செய்கிறேங்க. அந்த சாப்பாடு ஒயிட் ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அதை கூட இதேமாரி ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியனும் எக்கோட டேஸ்ட்டும் அதில் ரைஸில் நம்மளுக்கு ஏறணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. வாசத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. அதையும் போட்டு 2 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க. எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இதை செஞ்சு தரலாங்க. நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.